திரளாக கூடியிருக்கிற தமிழ் சொந்தங்களே, என்னோடு வருகை தந்திருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்கள் சொன்னதைப் போல பல்வேறு பணிச்சுமைகளுக்கு இடையே இந்த நிகழ்வில் பங்கேற்கிற ஒரு சூழல். அடுத்து நான் முக்கியமான சில சந்திப்புகள், நிகழ்ச்சிகள், பங்கேற்க வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலையில் உங்கள் முன்னால் நிற்கிறேன். நீண்ட நேரம் உங்களோடு இருக்க வேண்டும், உரையாற்ற வேண்டும் என்றெல்லாம் ஆசை என்றாலும் கூட நேரம் இடந்தரவில்லை. இன்னும் ஒரு நாள் இடைவெளி, அடுத்த ஆண்டு புத்தாண்டு பிறக்க இருக்கிறது. அனைவருக்கும் 2026ஆம் ஆண்டு வெற்றிகரமான ஆண்டாக அமைய, மகிழ்ச்சிகரமான ஆண்டாக அமைய எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். தன்வீர் அகமது அவர்கள் இந்த இதழையும் இயக்கத்தையும், அதாவது சங்கத்தையும் வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு சான்றாக இருக்கிறது. இந்த நிகழ்வில் காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றியோருக்கு விருதுகள், பத்திரிகையாளர்களுக்கும் விருதுகள், பள்ளி மாணவ செல்வங்களுக்கு கல்வி உதவித்தொகை என்று நலப்பணிகள் ஆற்றுகிற ஒரு சங்கமாகவும் இது இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் இந்த நிகழ்வு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். தன்வீர் அகமது உள்ளிட்ட அனைவரையும் நான் நெஞ்சார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். சமூக ஊடகம் என்கிற ஒரு புதிய தளம் ஊடக தளத்திலே உருவாகி இருக்கிறது. அது இன்றைக்கு எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது என்பதை நாம் அறிவோம். அது வளர்ச்சியடைந்து வருகிற இந்த காலச்சூழலில் பிரிண்ட் மீடியா என்கிற அச்சு ஊடகம் தாக்குப்பிடித்து நிற்குமா என்கிற கேள்வி எல்லோருக்கும் இருக்கிறது. ஆனாலும் கூட மீடியா காவலர் என்கிற ஒரு இதழை தொடங்கி ஓராண்டை வெற்றிகரமாக முடித்து அதனுடைய சிறப்பு இதழை இன்றைக்கு வெளியிடுகிற நிகழ்வாக இதை தோழர்கள் ஒருங்கிணைத்திருப்பது அவர்களின் அதீதமான தன்னம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறது. எத்தனை வலிமை கொண்டதாக சமூக ஊடகம் இருந்தாலும் அச்சு ஊடகம், அதாவது பிரிண்ட் மீடியா, அதற்கான இடத்தை ஒருபோதும் இழந்து விடாது என்பதைத்தான் மீடியா காவலர் இதழை நடத்துவதன் மூலம் நீங்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறீர்கள். சமூக ஊடகம் நாளுக்கு நாள் புதிய புதிய தொழில்நுட்பங்களில் வளர்ச்சியடைந்து வருகிறது. இப்போது செயற்கை நுண்ணறிவு என்கிற தொழில்நுட்பம் மனித குலத்தையே அதிர்ச்சி அடைய வைக்கக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்றதாக விளங்குகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலும் கூட அச்சு ஊடகம், அதாவது பிரிண்ட் மீடியா, நாளிதழ்கள், வார இதழ்கள், மாத இதழ்கள் தவிர்க்க முடியாததாகத்தான் இருக்கிறது. சமூக ஊடகங்கள் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும். சில நேரங்களில் ஒரு நொடியில் அவையெல்லாம் காணாமலும் போய்விடும். ஆனால் அச்சு ஊடகத்தில் அப்படி இல்லை. அவை காலத்தால் அழியாதவையாக
நிலைத்து நிற்கும் என்கிற சிறப்பையும் வலிமையும் அது பெற்றிருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு தன்வீர் அகமது அவர்களும் அவருடைய குழுவை சார்ந்த சிறப்பு ஆசிரியர், கௌரவ ஆசிரியர்கள், துணை ஆசிரியர்கள், இணை ஆசிரியர்கள், முதன்மை ஆசிரியர்கள் என்ற நிர்வாக குழுவை சார்ந்தவர்கள், தலைமை செய்தியாளர்கள், மாவட்ட செய்தியாளர்கள் என்று ஒரு விரிந்த பரந்த நிர்வாகத்தை கொண்ட இதழாக இந்த இதழ் இயங்கி வருவதை பார்க்கிறோம். வெற்றிகரமாக ஓர் ஆண்டை நிறைவு செய்திருக்கிறது என்பதும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அந்த இதழில், இந்த சிறப்பு இதழில் என்னுடைய பேட்டியையும் பதிவு செய்து அட்டைப்படத்திலே அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து விடுதலை சிறுத்தைகள் தமிழக அரசியல் களத்தில் ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் சக்தி என்பதை மீடியா காவலர் இதழும் உறுதிப்படுத்தியிருக்கிறது என்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். அண்ணன் இமயம் அவர்கள் இங்கே உரையாற்றுகிற போது ஒரு செய்தியை வலுவாக அழுத்தமாக சொன்னார். எந்த நிலையிலும் நீங்கள் எங்களோடு இருக்க வேண்டும், எங்களோடு மட்டும்தான் இருக்க வேண்டும், எப்போதும் இருக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தை உரிமையோடு, கருத்தியல் புரிதலோடு அழுத்தமாக வைத்தார். இது ஒரு கட்சி சார்பற்ற, அரசியல் சார்பற்ற ஒரு நிகழ்வுதான் என்றாலும் கூட இந்த நிகழ்வில் நம்முடைய முதலமைச்சர் அவர்களின் பணிகளை பாராட்டக்கூடிய வகையிலும், அவருக்கு களத்திலும் சரி, கருத்தியல் தளத்திலும் சரி உற்ற துணையாக இருக்கிற ஒரு இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்கிற முறையிலே தொகுத்து வழங்கிய கோபிநாத் அவர்களும் சரி, அண்ணன் இமயம் அவர்களும் சரி, அண்ணன் சூப்பா சோமு அவர்களும் சரி, இங்கே அந்த பார்வையில், அந்த கோணத்தில் கருத்துக்களை முன்வைத்தார்கள். அந்த கருத்தை நான் வரவேற்கவும் வழிமொழியவும் கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் வெறும் தேர்தல் கண்ணோட்டத்தோடு சொல்லப்பட்ட கருத்தாக அதை நான் பார்க்கவில்லை. வரவிருக்கிற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இது பயனளிக்கும் என்கிற அடிப்படையில் சொல்லப்பட்ட கருத்தாக நான் பார்க்கவில்லை. அப்படியும் அவர் சொல்லவில்லை. நாம் எல்லோரும் பேசுகிற அரசியல் ஒரே கருத்தை அடிப்படையாக கொண்டதுதான். இடதுசாரி அரசியல், இடதுசாரி கருத்தியல் என்கிற பெரியாரிய, அம்பேத்கரிய, மார்க்சிய அரசியலை அடிப்படையாக கொண்டது. சமூக நீதியை அடிப்படையாக கொண்டது. வெவ்வேறு இயக்கங்களாக இருக்கலாம், வெவ்வேறு காலத்தில் தோன்றியவையாக இருக்கலாம். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வயது பவள விழா கொண்டாடிய வயது 75 ஆண்டுகளை கடந்து விட்டது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் 100 ஆண்டு கொண்டாட்டத்தையும் நடத்தி முடித்திருக்கிறார்கள். 100 ஆண்டு கண்ட, நூற்றாண்டு கண்ட ஒரு இயக்கம். காங்கிரஸ் அதையும் தாண்டிய பாரம்பரியம் கொண்ட ஒரு பேர் இயக்கம். விடுதலை சிறுத்தைகள் அந்த இயக்கங்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது மிக மிக இளமையான இயக்கம், இளைஞர்களை கொண்ட இயக்கம், கால் நூற்றாண்டை தொட்டிருக்கிற ஒரு இயக்கம். ஆனால் நாம் எல்லோரும் ஒத்த கருத்தின் அடிப்படையில், கருத்தியலின் அடிப்படையில் கைகோர்த்து நிற்கிறோம். எனக்கு தெரிந்து இந்திய அளவில் கருத்தியல் சார்ந்து ஒரு கூட்டணி
இயங்குகிறது என்றால் அது தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி தான். இந்த கருத்தியலோடு இணங்கி போக முடியாதவர்கள் தான் வெளியே நிற்கிறார்கள். இந்த புரிதலை கொண்ட கட்சிகள் தான் இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறோம். பெரியார் தமிழகத்தின் ஒரு அடையாளமாக இருக்கிறார். அவருடைய கருத்தியல் அடிப்படையில் தோன்றிய இயக்கங்கள் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டை அரை நூற்றாண்டுக்கு மேலாக ஆண்டு கொண்டிருக்கின்றன, ஆண்டன. திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றன என்றால் அதற்கு அடிப்படை பெரியார் அரசியல் தான். அந்த பெரியார் அகில இந்திய அளவில் ஒரு தலைவரை மதித்தார், தன்னுடைய தலைவராகவே ஏற்றுக்கொண்டார் என்றால் அந்த பெருமைக்குரியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இந்தியாவில் வேறு எந்த தலைவரையும் பெரியார் பெரிதாக மதித்ததில்லை. காந்தியடிகள் மீது கூட அவருக்கு ஒரு பற்று உண்டு. அவர் காங்கிரஸ் இயக்கத்தில் இருந்த காலத்தில் அவரோடு களத்தில் நின்றவர். அவர் மீது அதீதமான மதிப்பு உண்டு. ஆனாலும் கூட அத்தகைய அரசியல் அடையாளங்களை தாண்டி அவர் காங்கிரஸ் என்கிற அடையாளத்தை கொண்டவர் காந்தி. ஆனால் அப்படி எந்த கட்சி அடையாளத்தையும் கொண்டவராக இல்லாமல் கருத்தியல் அடையாளத்தை அடிப்படையாக கொண்டு இந்திய அளவில் ஒரு தலைவரோடு உறவாடினார், அந்த உறவில் மகிழ்ந்தார். அந்த தலைவர் மறைந்த போது புத்தர், இயேசு, நபிகள் நாயகம் போன்றோரின் வரிசையில் வைத்து போற்றத்தக்கவர் அம்பேத்கர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெரியாரால் பெரிதும் மதிக்கப்பெற்ற தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். பெரியாரின் அரசியலும் புரட்சியாளர் அம்பேத்கர் அரசியலும் ஒன்றுதான். வெவ்வேறு மொழிகளில் சொல்லப்பட்டவை, வெவ்வேறு களத்தில் பேசப்பட்டவை, அவ்வளவுதான். இந்த இருவரும் தலைவர்களின் கருத்தியல்களோடு எக்காலத்துக்கும் பொருந்துகிற கருத்தியலை முன்மொழிந்தவர், உலகமெங்கும் வாழுகிற பாட்டாளி வர்க்கத்தின் மீட்சிக்கு வழிவகுத்தவர், பெரியாரின் சிந்தனைகளோடும் புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனைகளோடும் பொருந்தக்கூடிய கோட்பாடுகளை வரையறுத்தவர் மாமேதை மார்க்ஸ். மார்க்ஸ் பேசிய அரசியலை பெரியார் தமிழ் மண்ணில் பேசினார். புரட்சியாளர் அம்பேத்கர் அகில இந்திய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தினார். ஆகவே நாம் எல்லோரும் இந்த அடிப்படையில் தான் இணைந்து நிற்கிறோம். அந்த புரிதலோடு தான் களத்தில் இயங்குகிறோம். அந்த அடிப்படையில் தான் அண்ணன் இமயம் அவர்களும் சரி, அதற்கு அடுத்து பேசிய தலைவர்களும் சரி, நாம் எல்லோரும் ஒரே களத்தில் தான் நிற்போம், தொடர்ந்து நிற்போம் என்கிற ஒரு கருத்தை முன்வைத்தார்கள். திருமாவளவனிடம் அப்படி பேசக்கூடிய அளவுக்கு என்ன உரிமை, என்ன நெருக்கம் என்று கேட்கலாம். வேறொன்றும் இல்லை. திருமாவளவன் தான் உள்வாங்கிக் கொண்ட கருத்தில் உடும்புப்பிடியாக இருப்பார், உறுதியாக இருப்பார் என்கிற அந்த நம்பிக்கை தான். வேற எந்த காரணமும் இல்லை. நேரத்துக்கு நேரம் நிலைப்பாட்டை மாற்றிக் கொள்வதோ, அந்தந்த கால சூழலுக்கு ஏற்ப தன்னுடைய நலன்தான் முக்கியமானது, தனக்கான பதவிதான் முக்கியமானது, அதிகாரம்தான் முக்கியமானது, நட்பு பெரிதில்லை, உறவு பெரிதில்லை, கொள்கை பெரிதில்லை என்று தூக்கி எறிந்துவிட்டு செல்லக்கூடிய ஒரு நபர் இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொண்டதன் அடிப்படையில் தான், அந்த புரிதலின் அடிப்படையில் தான், கொள்கை சார்ந்த புரிதலின் அடிப்படையில் தான் வெளிப்படையாக இப்படிப்பட்ட கருத்தை பேச முடியும், சொல்ல முடியும், வேண்டுகோளை வைக்க முடியும்.
எந்த நேரம் வேணாலும் திருமாவளவன் எந்த முடிவும் எடுப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு ஊசலாட்டம் அவர்களுக்குள்ளே இருந்தால் இப்படியெல்லாம் வெளிப்படையாக பேச முடியாது, கருத்தை சொல்ல முடியாது. இந்த புரிதல் இல்லாத, அரசியல் புரிதல் இல்லாத சில அற்பர்கள் சமூக ஊடகங்களில் நம்மை இகழ்ந்து அவதூறுகளை பரப்புகிறார்கள். அவற்றை நாம் ஒருபோதும் பொருட்படுத்த தேவையில்லை. பெரியாரை பற்றி பேசினால், திமுகவை பற்றி பேசினால் திருமாவளவனுக்கு என்ன எரிச்சல், ஏன் அவர் முந்திக் கொண்டு வந்து பதில் சொல்லுகிறார் என்று கேட்கிறார்கள். திமுக வலிமையான ஒரு இயக்கம், எத்தனையோ பல எதிரிகளை கண்டு அவர்களை எல்லாம் களத்திலே சந்தித்து அவர்களை வீழ்த்தி 75 ஆண்டுகளை கடந்து இன்றைக்கும் ஆட்சி கட்டிலில் கோலோச்சுகிற ஒரு இயக்கம். ஆகவே அந்த இயக்கத்திற்கு திருமாவளவன் போய் முட்டு கொடுத்து தாங்கி பிடிக்க வேண்டும் என்கிற தேவையில்லை. அவர்களுக்கு தெரியும், எம்ஜிஆரை எதிர்கொண்ட இயக்கம், எம்ஜிஆருக்கு பிறகு வைகோவை எதிர்கொண்ட இயக்கம், வைகோவுக்கு பிறகு மருத்துவர் ராமதாஸ் அவர்களை எதிர்கொண்ட இயக்கம், அவருக்கு பிறகு விஜயகாந்த் அவர்களை எதிர்கொண்ட இயக்கம், மிசாவை எதிர்கொண்ட இயக்கம், ராஜீவ் படுகொலையால் நேர்ந்த விளைவுகளை எதிர்கொண்ட இயக்கம். எனவே அந்த இயக்கத்திற்கு திருமாவளவன் போன்ற தலைவர்கள் தாக்கு பிடிக்க வேண்டும், தாங்கி பிடிக்க வேண்டும் என்கிற தேவையில்லை. ஆனாலும் நாம் ஏன் பேசுகிறோம் என்று சொன்னால், திமுகவுக்காக பேசுகிறோம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இல்லை, நானும் உள்வாங்கி இருக்கிற அரசியலுக்காக பேசுகிறேன். விடுதலை சிறுத்தைகள் பேசுகிற அரசியலுக்காக பேசுகிறோம். பெரியாரை இழித்து பழித்து பேசிய பிறகு அந்த அரசியலை தகர்ப்போம் என்று வரிந்து கட்டிக்கொண்டு பலரும் களமிறங்கிய நிலையில் அதுவெல்லாம் திமுகவுக்கு எதிரான நடவடிக்கை என்று எப்படி நாம் கண்டும் காணாமல் ஒதுங்கி போக முடியும், விலகி போக முடியும்? அது நாம் அனைவரும் பேசுகிற அரசியலுக்கு எதிரானது, ஆபத்தானது. இதையெல்லாம் நாம் அமைதியாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. அதிலும் வலதுசாரிகள் இப்படிப்பட்ட சக்திகளை பிடித்துக் கொண்டு இங்கே காலூன்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள். யார் வலதுசாரிகள்? நாம் பேசுகிற அரசியலுக்கு 100% எதிராக நிற்பவர்கள், பெரியாரை ஏற்காதவர்கள், அம்பேத்கரின் கொள்கைகளை ஏற்காதவர்கள், மார்க்சியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கான ஆற்றல் இல்லாத கும்பல். மார்க்சியத்தை படிக்கிறதுக்கே கொஞ்சம் மூளை வேணும். அந்த மூளை இல்லாத கும்பலால் மார்க்சியத்தை புரிந்து கொள்ள முடியாது. வரலாற்று பொருள் முதல் வாதம் என்றால் என்ன என்று கேட்டால் அவர்களுக்கு தெரியாது. நீங்க அடங்கம் இருக்கிற கும்பலா என்று கேட்பார்கள், அவ்வளவுதான் தெரியும். சரக்கு மிடுக்கு கும்பலா என்று கேட்பார்கள். அதை தாண்டி அவர்களால் ஒன்றும் பேச தெரியாது. கருத்தியலை பேச தெரியாது, கொள்கை கோட்பாடுகளை பற்றி பேச தெரியாது, பொருள் முதல் வாதம் என்றால் என்னவென்று தெரியாது, கருத்து முதல் வாதம் என்றால் என்னவென்று தெரியாது. மார்க்சியத்தை படிப்பதற்கு அடிப்படையாக மக்களை நேசிக்கிற உள்ளம் வேண்டும். மக்களை நேசிக்கிறவர்களால் மட்டும்தான், பாட்டாளி வர்க்கத்தை புரிந்து கொள்ளக்கூடிய மக்களால் மட்டும்தான் மாமேதை மார்க்சின் சிந்தனைகளை, கோட்பாடுகளை முதலில் உள்வாங்கவே முடியும். அந்த சொற்களை உள்வாங்கிக் கொண்டு அதை புழக்கத்திற்கு கொண்டு வருவதற்கே ஒரு ஆற்றல் தேவை. அந்த தெளிவில்லாதவர்கள் வலதுசாரிகள் மார்க்சியத்தை ஏற்க மாட்டார்கள், பெரியாரியத்தை ஏற்க மாட்டார்கள், அம்பேத்கரியத்தை ஏற்க மாட்டார்கள். இவற்றை ஏற்காதவர்கள் எப்படி நமக்கு நட்பு சக்திகளாக இருக்க முடியும்? இவற்றை எதிர்ப்பவர்கள் எப்படி நமக்கு நட்பு சக்திகளாக இருக்க முடியும்? வெறும் தற்காலிகமாக, இடைக்காலமாக அரசியல் ஆதாயம் கருதி எப்படி அந்த கும்பலோடு போய் நாம் ஒட்டி கொண்டு இருக்க முடியும்?
அப்படி என்ன பெரிய பதவி, அப்படி என்ன ஒரு பதவி சுகம்? அந்த கும்பலோடு சேர்ந்தால் மந்திரி ஆகிவிட முடியும், அந்த கும்பலோடு சேர்ந்தால் பாதுகாப்பாக இருக்க முடியும், அந்த கும்பலோடு சேர்ந்தால் பொருளாதாரத்திலும் மேம்பட முடியும் என்று கணக்கு போட்டு நம்முடைய நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்ள முடியுமா? விடுதலை சிறுத்தைகள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல என்பதை காலம் உணர்த்திக் கொண்டிருக்கிறது. நடிகர் ஒருவர் கட்சி தொடங்கிவிட்டார், அவர் பக்கம்தான் மக்கள் சாய்கிறார்கள் என்றால் சாயட்டுமே, அதனால் என்ன? நீங்கள் எல்லாம் வெற்றி பெற முடியுமா? வெற்றி பெறாமல் போனால் கூட என்ன குடிமூழ்கிவிடும்? போட்டியிடுகிற இடங்களில் எல்லாம் நீங்கள் தோற்றால் தோற்கட்டுமே. அதற்காக மானம் இழந்து பதவிக்காக பள்ளி வைத்திருக்கிற, கொள்கைகளை விட்டுக் கொடுக்கிற, அதிலே மூழ்கி போகிற ஒரு அரசியலை நாம் செய்ய முடியுமா? அந்த வாழ்க்கையை வாழ முடியுமா? திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாம் இன்றைக்கு கைகோர்த்து நிற்கிறோம் என்றால் வெறும் திமுக விசிக உறவு அல்ல, 10 கட்சிகள் கொண்ட ஒரு முன்னணியின் உறவு. அதுக்குள்ள இடதுசாரிகள் இருக்கிறார்கள், காங்கிரஸ் இருக்கிறது, மதிமுக இருக்கிறது, இஸ்லாமிய கட்சிகள் இருக்கின்றன, சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த கட்சிகள் இருக்கின்றன. அதிலே ஒன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கிறோம். தனிப்பட்ட முறையில் எங்களுக்கும் திமுகவுக்கு மட்டும் உறவு கிடையாது. திமுக, விசிக, மற்ற கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து நாம் உருவாக்கி இருக்கிற அணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. மற்ற கட்சிகள் என்ன கூட்டணியை உருவாக்க முடியல. ஏன்னா அதான் இங்க போனா வாரலாமா, அங்க போனா வாரலாமான்னு ஊசலாட்டத்தில் இருக்கிற கும்பல். எங்களுக்கு அதை பற்றி எதுவுமே இல்லை. இந்த கதவையும் அடைப்போம், இந்த கதவையும் அடைப்போம், இந்த கதவையும் அடைப்போம். வேண்டாம் போ, நாங்க இங்கதான் நிற்போம். இவங்க உங்களுக்கு சீட்டு கம்மியா கொடுத்தா கொடுக்கட்டும், அதனால என்ன? முடிஞ்சா சண்டை போட்டு நாங்க கூடுதலா வாங்க போறோம். இல்லைன்னா எங்களுக்குள்ள 10 கட்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்க ஒரு அனுசரிச்சு போவோம். அதுக்காக அதை விட கூடுதலா 4 சீட்டு கிடைக்குங்கிறதுக்காக அந்த பக்கம் தாவக்கூடிய இயக்கம் அல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அவங்களால கூட்டணியே ஃபார்ம் ஆகல. 2 கட்சி ஒன்னா சேர்ந்திருக்கிறாங்க. மற்ற கட்சியில நாங்க அப்புறமா சொல்லுவோம். என்ன அப்புறமா சொல்லுவோம்? ஏன் அப்புறமா சொல்லணும்? என்ன அவ்வளவு பெரிய முக்கியமான டிஸ்கஷனா நீங்க பண்ண போறீங்க? தமிழ்நாட்டு பிரச்சனை பற்றி, இந்திய நாட்டு பிரச்சனை பற்றி, சர்வதேச பிரச்சனை பற்றி எல்லாம் பேசி எந்த கூட்டணியோடு சேர்ந்தா நாங்க இங்க தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும், இந்திய நாட்டை காப்பாற்ற முடியும். அதுக்கு மைய குழு, அந்த குழு, இந்த குழு எல்லாத்தையும் கலந்தாச்சு. உடனே முடிவெடுக்க வேண்டியதானே திமுகவா அதிமுக? நீங்க திமுக கூட்டணி வர முடியாது. ஒரே ஆப்ஷன் ஏடிஎம்கே கூட்டணி தான், பிஜேபியோட. அப்ப சொல்லிட்டு போக வேண்டியதானே? ஏன் அவங்களால சொல்ல முடியல? சில கட்சிகள் சொல்றாங்க நாங்க அப்புறம் சொல்லுவோம். அவங்களால டிசைட் பண்ண முடியாது. ஏன்னா அப்பதான் பேரம் பேச முடியுமா? நாங்க இங்கேயும் போனாலும் போவோம், அங்கேயும் போனாலும் போவோம். அப்பதான் நாங்க உங்ககிட்ட அந்த மாதிரியான கணக்கு போடுகிற இயக்கம் இல்லை விடுதலை சிறுத்தைகள். நாங்க டிபிக்கல் பொலிட்டிஷியன்ஸ் கிடையாது. நாங்க கொள்கை சார்ந்து இயங்குவதற்காகத்தான் அரசியல் களத்திலும் இருக்கிறோம். தேர்தல் அரசியல் களத்திலும் அதற்காகத்தான் இருக்கிறோம். அதற்காக தான் இருக்கிறோம். இந்தியாவிலேயே தேர்தல் அரசியல் வேண்டாம் என்று பொது வாழ்க்கைக்கு வந்து 10 ஆண்டுகள் தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்ட இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. கட்சியை தொடர்ந்தோடனே நான் தான் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்ற மாதிரி எப்படியாவது அடுத்து ஒரு கட்சியோட கூட்டணியில சேர்ந்து ஒரு எம்எல்ஏ ஆயின்னு நினைச்சு பொது வாழ்க்கைக்கு வரல திருமாவளவன். அந்த உரிமையோடு தான் அண்ணன் இமயம் அவர்கள் இங்கே இந்த கோரிக்கையை வைத்தார். இன்றைக்கு நிறைய பேசணும், பேச நேரம் இல்லை. இது வேற ஒரு கட்சி சார்பற்ற நிகழ்ச்சி தான். ஆனாலும் இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் இந்த இதழை நடத்துகிறார்கள், சமூக நீதி சிந்தனை உள்ளவர்கள் இந்த இதழை நடத்துகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த அரசு நமக்குமான அரசு என்கிற புரிதல் உள்ளவர்கள் இந்த சங்கத்தை நடத்துகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் என்னையும்
அழைக்கிற துணிச்சல் அவர்களுக்கு வந்தது. அந்த வகையிலே நான் உங்கள் அனைவரையும் பாராட்டவும் வாழ்த்தவும் கடமைப்பட்டிருக்கிறேன். ஊடகவியலாளர்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் முதல் ஆளாக ஓடி வந்து நிற்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. மீடியா காவலர் புலனாய்வு இதழுக்கும் சரி, அகில இந்திய அனைத்து பத்திரிகை ஊடக செய்தியாளர்கள் சங்கத்திற்கும் சரி, இந்த இயக்கம் உற்ற துணையாக இருக்கும் என்பதை சொல்லி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.